இது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தேர் பிளானிங். இன்கேஸ் அது ஏலியன் இன்வேஷனாகவே இருந்தாலும் சம்திங் பிக் வில் டெஸ்ட்ராய் எவ்ரிதிங். ஒரே ஒரு எரிக்கல். இது அனுப்புனவர் யார்? எதற்காக பூமியை நோக்கி வந்தது? எதற்காக இத்தனை டைனோசர்கள் அழிஞ்சது? அப்படி இந்த பிராணிகள் என்ன தவறு செஞ்சது? இதற்கும் புராணங்களுக்கும் என்ன தொடர்பு? த மோஸ்ட் சென்சேஷனல் டாபிக். அதாவது வந்து நம்ம ஏலியன்ஸோ இல்லைனா வந்து ஜென்ரலாக ஏதாவது ஒரு ஸ்பைடர் கூட வினோதமாக இருந்ததுன்னா நம்ம அது வந்து ஏலியன்ன்றோம் நம்ம மக்கள். ஜென்ரலாகவே நம்ம யோசித்தாலே வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு புரியுது. அது என்னன்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்றதும் நீங்கள் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க. இங்கே வந்து பெரிய பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த ஒரு லேட்டஸ்ட் ஒரு 1 டே 24 hours ஆயிடுச்சு. இது வந்து 1 டேவாக வந்து ஃபுல் இன்டர்நெட் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குற ஒரு பக்கம் வார், அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு பக்கம் வந்து ஆயில், ஒரு பக்கம் ப்ரைஸஸ் ஹைக், எக்கனாமிக்கல் க்ரைஸ், இதெல்லாம் விட்டுருங்க. சூப்பர் எல்னினோ, இதெல்லாம் வந்து ஒரு ஓல்ட் ஃபேஷன் நியூஸ் ஆயிடுச்சு. எப்போ இது வந்து ரிலீஸ் ஆச்சோ இந்த பிக்கு, இந்த இமேஜஸ் எப்போ வெளியே வந்ததோ, ஓவராலாக வந்து மொத்த கம்யூனிட்டி ஆஃப் ஏலியன்ஸ், நான் ஏலியன் பிலீவர்ஸ், யூஎஃப்ஓ, யூஏபி நியூஸஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், கண்ட்ரீஸ் எல்லாருமே வந்து இதுக்கு ரியாக்ட் ஆகிறாங்க. இது என்னவாக இருக்கும்னு. சென்சேஷனல் டாபிக்குங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஒரு விஷயமோ இல்லை 2 விஷயமோ இல்லை. இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த மைக்கை பிடிச்சிட்டே பேசுகிறேன். பிகாஸ் எனக்கு இது இப்படி பிடிச்சி பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஃபீல் லைக் சம்திங் வெல் மேடுன்ற மாதிரி ஐ கேன் ஃபீல். ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்டேஜில் நான் வந்து பிறந்ததுலேருந்து இந்த ஏலியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே எப்போயுமே வந்து இவங்களாம் இல்லை, இவங்க எப்போயுமே வந்து இங்கே வந்ததில்லை, இப்படி தான் இவங்களை பற்றி ரிவீல் பண்ண மாட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சைல்டுஹுட்லேருந்து நான் சொல்லுவேன், 1 டே வந்து இவங்க வெளியே வருவாங்க, ரிவீல் ஆகும் அப்படின்னு. பட் ஆனால் அந்த டே இன்னும் வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்னமோ வந்து உள்ள ஒரு சந்தேகம், அந்த டே இன்னும் வரல அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்கிறீங்க வரும்? இதான் இவ்வளோ பெரிய சோர்ஸ் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குல்ல அப்படின்னா, இதுக்கு தான் டாபிக்குள்ளே நான் இப்போ போகிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இவங்க வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், இவங்க யார்? இந்த கிரே ஹேர் வச்சுக்கிட்டு ஏதோ கெட்டப்பு போட்டு நிற்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஃபீல் ஆகலாம். ப்ராபப்ளி அதுதான் உண்மையாக கெட்டப் போட்டு தான் நிற்கிறாங்களா, இல்லை உண்மையிலேயே நார்டிக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பீசிஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நார்டிக் ஏலியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நார்டிக்ன்ற ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ் வந்து உண்மையிலேயே டொனால்ட் ட்ரம்ப்பை மீட் பண்ணி பேசுகிறாங்களா, இல்லை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த ஹாலோத்துக்கோ இல்லைனா அதர் டைமென்ஷன், எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் டைமென்ஷனுக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் கிட்ட பேசி ஏதோ ஒரு பெரிய அவேர்னஸ் குளோபுக்கு கொண்டு வர போகிறாரா அப்படின்னா அதுவும் தெரியல. சரி, இவங்க யார் தான்? இது எப்போ நடந்தது? ஒயிட் ஹவுஸ்க்கு அதுவும் ஏன் வெளியில் இந்த பிக் எடுத்திருக்காங்க? இது ஏன் உள்ளே எடுக்கல? இதுக்கு பின்னாடி நிறைய லாஜிக் இருக்குங்க. இது வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் கிடையாது. இட்ஸ் அ சென்சேஷனல், நான் திரும்ப சொல்கிறேன், இட்ஸ் அ சென்சேஷனல் டாபிக் மட்டும் இல்லை, வேர்ல்டில் ஆக்சுவலாக நடந்துகிட்ருக்குற மாதிரி. ட்விட்டரில் வந்து ஒரு போஸ்ட், x.comல ஒரு போஸ்ட் வந்து ஒரு ஜஸ்ட் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் டெலிட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே நிறைய சோர்ஸஸ் அது வந்து எடுத்திருக்காங்க. பிகாஸ் போட்ட உடனே நிறைய பேர் அவைலபிளாக இருப்பாங்க, டக்குன்னு எடுத்துருவாங்க இல்லையா, ஸ்க்ரீன்ஷாட், ஸ்னாப்ஷாட், ஸ்னிப் டூல் வச்சு. நிறைய பேர் அதை வந்து ரெக்கார்ட் கூட பண்ணியிருக்காங்க எப்படி டெலீட் ஆச்சுன்னு. இது போட்டு எதனால டெலீட் பண்ணணும்? அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியில் நின்று பேசுகிறது என்ன, உள்ளே நின்று பேசினா ஓகே, சரி, உள்ளே கேமராஸ் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சா, இப்போது நீங்கள் சைனீஸோடைய நீங்கள் பார்க்கலாம் என்ன நடந்துகிட்ருக்குன்னு. ஸோ சைனீஸில் இருக்கிற லீடர் கூட, பிரசிடெண்ட்,
ஹீ ஸ்பீக்கிங் டு தீஸ் நார்டிக்ஸ். இதே ஆள்கிட்ட இவங்க இந்த 2 பேர் 3 பேர்கிட்ட இதே நார்டிக்ன்ற ஸ்பீசிஸ் கிட்ட இவங்க ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே ஃபேஸ் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்கீங்க இவங்க. இப்போது எனக்கு என்ன பெரிய டவுட்டுன்னா, எதனால 50 60 70 வருஷமாக இருந்த விஷயங்களை அப்போ ரிவீல் பண்ணாமல் இப்போ ரிவீல் பண்ணுறாங்க? சில பேர் சொல்லுவாங்க பைபிளில் இதெல்லாம் இருக்குது, இது ரிவிலேஷன் பீரியட் அப்படின்னு. ஒரு பக்கத்தில் யோசித்தோம்னா இந்த ரிவிலேஷன் பீரியடாக இருக்கிறதுனால அதை ரிலீஸ் பண்ணுறதுல என்ன லாபம் அதுவும் தெரியல. சரி, ரிவிலேஷன் பீரியடில் விடுறதுனால உண்மையிலே ஏலியன் பீயிங்ஸை பற்றி நமக்கு ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய பேர் ஹிஸ்ட்ரியை மறக்கக்கூடாது. இந்த ஹிஸ்ட்ரியில் இந்த ஏலியன் பீயிங்ஸை பற்றி எவ்வளோ விஷயங்களை பெயிண்டிங்ஸ்லேருந்து குறிப்பாடுகள்லேருந்து நிறைய ஸ்கிரிப்சர்ஸ், அப்புறம் சில போர்ட்டல்ஸை வந்து நம்ம இவங்க வந்து குறிச்சிருக்கிறாங்க. சில போர்ட்டல்ஸ், இங்கேருந்து இந்த டைமென்ஷனுக்கு இப்படி போகணும், இந்த ஸ்டாருக்கு இப்படி போகணும் அப்படின்னு. அதெல்லாம் நீங்கள் இப்போ இந்த பிக்சர்ஸில் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் கிட்டத்தட்ட வந்து 10,000 12,000 15,000 20,000 இதோட ஃபாசில்ஸ்லாம் எடுத்திங்கன்னா எங்கேயோ போகுது. ஸோ அப்போ இந்த பிளானட்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் யார்? அப்போது நம்மளுடைய சித்தர்கள், ரிஷிகள், நம்மளுடைய மகான்கள், முனிவர்கள், இவங்க எல்லாருமே அசால்ட்டாக வந்து இந்த விஷயங்கள் எல்லாம், எஸ்பெஷலி திருமூலரை பற்றி நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு மல்டிவர்சல் ரெக்கார்டட் ட்ராவலர். மல்டிவர்ஸ்க்கு நான் போயிட்டு வந்தேன், இத்தனை சிவாண்டங்களை பார்த்தேன், இத்தனை டார்க் டைமென்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் பற்றி ஓப்பனப்பாக வந்து தன்னோட குறிப்பாடுகளை எழுதி அதை ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வச்சுருக்கார். இவர் மல்டிவர்சல் ட்ராவலர். காகபுஜண்டர் அவரும் வந்து அல்டிமேட்டான ஒரு ஜென்மங்களாக யுகங்களாக தொடர்ச்சியாக வாழ்கிற ஒருத்தர். 10வது யுகத்துலேருந்து அவர் இப்போ வரைக்கும் 28வது யுகத்து வரைக்கும் அவர் இருக்கார். ஸோ இப்போ இதனால் நம்ம என்ன வந்து சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த ஏலியன்ஸ், இந்த ஹைலி அட்வான்ஸ்டு கிரியேச்சர்ஸ், ஸ்பீசிஸ்ன்றது எப்போயுமே இந்த பூமியில் இருக்குது. கேலக்ஸிஸ்லேருந்து வந்துட்டு போகிறாங்க, இதெல்லாம் இருக்குதான். இன்றைக்கி நேற்று இது வந்து இன்னொன்று விஷயங்க. இது வந்து டினையும் பண்ணக்கூடாது, அக்ரியும் பண்ணக்கூடாது. இது நம்ம ஃபேக்சுவலாக எடுத்துக்கணும். ஒரு சினாரியோ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப நல்லது பண்ணுறேன் அப்படின்னு இந்த உலகத்துக்கு ஃபுல்லஸ்ட்டாக அந்த ஏலியன்ஸை பற்றி வெளியே கொண்டு வராங்க அப்படின்னா, அதில் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் இதை செய்ய முடியாது. ஏதோ ஒரு பிளானிங் இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியாது. ஏலியன்ஸை ப்ளீஸ் தயவுசெய்து நம்புங்க அப்படின்னு நிறைய அஃபிஷியல் லீடர்ஸை கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏலியன்ஸ் இருக்காங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்கள், இதில் வந்து நீங்கள் பிலீவ் பண்ண வேணாம், ட்ரஸ்ட் பண்ணுங்கள், வீல் டேக் கேர் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ ஏலியன்ஸை பற்றி ஏன் இவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறாங்க? இப்போது ஏலியன்ஸ் இருக்காங்கன்னா நேச்சுரலாக இருக்க போகிறாங்க, அது ஒரு சென்சேஷன் நியூஸாக மாறப்போகுது. பட் இந்த மொத்த மீடியா பிளாட்ஃபார்மே பார்த்திங்கன்னா ஏலியன்ஸ் இருக்காங்கன்னு ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி இந்த யூஎஸ் கவர்மெண்ட். இது எதனால், ஏன் அப்படின்னு யோசிச்சோம்னா, இதில் தான் ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது. இப்போது உண்மையிலே ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா இட்ஸ் அ நேச்சுரல் ஃபினாமினா, அது நடக்கும். இது ஏதோ ஒரு பிளானை நோக்கி போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் 1000 வருஷம் மட்டும் இல்லை, பல லட்ச வருடங்களாக, மில்லியன் இயர்ஸாகவே வந்து இந்த பீயிங்ஸ்லாம் வந்து அசால்ட்டாக இந்த பிளானெட்டுக்கு வந்துட்டு போகிறத சொல்லிட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் தேர். சித்தர்களும் இதை பற்றி குறிச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து அதில் ஒரு கட்டாயமாக ஒரு சின்ன ஹோப் இருக்குது. இது எல்லாம் ஏதோ ஒரு டைரெக்ஷனில் போக போகுது. இன்னொரு பெரிய விஷயம்னா, ஏலியன் பீயிங்ஸில் கெட்டவங்களும் இருக்காங்க, ஓகேவா, நல்லவங்களும் இருக்காங்க. ஜஸ்ட் லைக் ஹியூமன்ஸ், நம்ம மனுஷங்க எப்படியோ ஏலியன் பீயிங்ஸும் அப்படி. இதில் ஏலியன் ஸ்பீசிஸில் ஹையஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் எவல்யூஷனை பெற்றது வந்து யார் அப்படின்னா, அதை வந்து போய் அச்சீவ் பண்ணது சித்தர்கள் தான். நம்ம தமிழில் இருந்த சித்தர்கள். தமிழில் இருந்த சித்தர்கள்னு சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்மளுடைய சித்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தமிழ்நாட்டிலேருந்து அப்புறம் அண்டார்டிகாவில் இருந்த ஆரிஜின்ஸ்லாம் நிறைய இருக்குது. இப்போ வரைக்குமே அண்டார்டிகாவில் சில ஹிடன் அண்டர் சிவிலைசேஷன்ஸில் சித்தர்கள் இருக்காங்க. நம்ம மனிதர்கள்கிட்டேருந்து அப்பாற்பட்டு அவங்க தள்ளி போயிட்டாங்க. சில சித்தர்கள் வந்து மேலே போயிட்டாங்க, ஹையஸ்ட் டைமென்ஷன்ஸ். நம்மளுடைய சோலார் சிஸ்டம்லேயே அவங்க இல்லை. ஸோ இந்த மாதிரி சித்தர்களும் இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் வள்ளலார், அவரெலாம் இங்கே இல்லவே இல்லை. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வந்து கோரக்கர், அவர் திரும்ப வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் போகிற இடத்த பற்றி சொல்லியிருக்காரு, அது ரொம்ப ரகசியம். திரும்ப வரதை பற்றி சொல்லியிருக்காரு. இது மாதிரி பல விஷயங்களை வந்து ஏன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு மக்கள் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து இதை பற்றி நான் வந்து அப்பட்டமாக சொல்கிறதோ எனக்கே வந்து புரியல.
எனக்கே என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த இமேஜ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் சைனீஸோட இமேஜ் பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ ஈஸியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்களா. 2வது விஷயம் ஏஐ. இது வந்து ஏஐ ஜென்ரேட்டடாக இல்லையா? ஏஐ ஜெனரேட்டடாக இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதில் வந்து இந்த ட்ரீஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஆனால் இவங்க கேரக்டர்ஸ்லாம் ரியலாக இருக்குது அப்படின்னு தான் வந்து ஏஐ டெஸ்ட்டும் சொல்லுது. ஸோ நிறைய ஏஐ ஜெனரேட்டட் இமேஜஸில் டெஸ்ட் பண்ணலாம். இந்த இமேஜஸை வச்சு நீங்களும் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இதெல்லாம் ரியலாக ஃபேக்காக என்னென்னு. ஏஐ வந்து ஏஐயே கன்ஃபியூஸ் ஆகுது, இது ரியலாக இல்லையா அப்படின்னு. இட் மேபி ஏஐ பட் இட் ஃபீல்ஸ் வெரி நேச்சுரல் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ ஏஐ 100% ஸ்கோர் எடுத்துக்கிட்டால் கூட 0% வந்து இது ரியல் இமேஜ் தான் அப்படின்னு சொல்லுது. அப்படி ஒரு வேளை வேஷம் கட்டி நிற்க வச்சுருக்காங்களா அப்படின்னா அதுவும் தெரியல. பிகாஸ் இந்த மாதிரி நார்டிக்ஸ் இந்த மாதிரி பீயிங்ஸ் எல்லாம் உண்மையிலே வாழ்ந்துருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு பெரிய ஒரு சமத்காரன்னு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து மகாவதார் பாபாஜி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மகாவதார் பாபாஜி தான் வந்து இந்த நார்டிக்ஸே வந்து கட்டுப்படுத்துகிறதா ஒரு பெரிய தியரியை நான் முன்ன வைக்கிறேன். இது வந்து யாருமே வச்சது கிடையாது. ஏன்னா நார்டிக்ஸோட முடியெல்லாம் நீங்கள் பாருங்கள், இவங்களுடைய ஃபேஸ் கட்ஸ் பாருங்கள், மகாவதார் பாபாஜி ஃபேஸ் கட் பாருங்கள். இப்போ நிறைய பேர் வந்து பார்க்கலாம். இது வந்து நான் ஏதோ வந்து சும்மா எடுத்து சொல்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. இந்த நார்டிக்ஸ்ன்ற ஒரு சிவிலைசேஷனை வந்து நல்லதுக்காக வந்து பயன்படுறதுக்கு உபயோகப்படுற ஒரு சிவிலைசேஷன் தான். இவங்கனால வந்து மொத்த நாகரிகமே வந்து ஹைலி அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கு முன்னேற்றம் அடையும். இது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா மேபி ப்ராபப்ளி இது நல்லதாக கூட இருக்கலாம். ஏன்னா மகாவதார் பாபாஜின்ற ஒரு எப்பிக் சித்தரே வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னா, பிகாஸ் இந்த நார்டிக்கோட ஸ்பீசிஸ் வந்து மேபி எனக்கு வந்து இது வந்து ஒரு தியரியாக தான் நான் முன்னே வைக்கிறேன். பிகாஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்கேஸ் அவர் ஒரு லீடராக இருந்து இதெல்லாம் கட்டுப்படுத்த கூட வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், மகாவதார் பாபாஜி ஜீசஸ் வந்து இன்னும் இந்த கலியுகத்தில் இவங்க 2 பேரும் பொறுப்பெடுத்து நிறைய பேருக்கு இந்த கிரியாயோகம் போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு பெரிய ஆம்பிஷன். எதுக்கு இந்த கிரியாயோகம் போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா, இந்த கிரியா மூலியமாக தான் வந்து நிறைய பேர் தெய்வத்துடைய சிந்தனையை கான்ஷியஸாக அடைய முடியும். இது ஏதோ வந்து ஒரு நாள் 2 நாள் அடையிறதோ தேர்ட் ஐ திறக்கிறதோ கிடையாது. அதை தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குறதும். கிட்டத்தட்ட 24 வருஷம் இதை வந்து பயிற்சி பண்ணணும். ரொம்ப லாங் பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றவங்க தாராளமாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனோ இல்லைனா இந்த நம்பருக்கோ கான்டாக்ட் பண்ணலாம். இப்போது இந்த ஒரு டாப்பிக்கில் ஏன் பாபாஜி நான் லிங்க் பண்ணுறேன் அப்படின்னா, இது ஏதோ கிரியாவுக்கு லிங்க் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஆர்டிஃபிஷியல் கிடையாது. இந்த பீயிங்ஸோட ஹேரும் அந்த மாதிரி தான் இருக்கும், ஃபேஸ் கட் அப்படி தான் இருக்கும். இந்த பீயிங்ஸ் வந்து ஹைலி அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன் ஸ்பீசிஸ் இவங்க. இது வந்து காலகாலமாக நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் இருக்கிற பீயிங்ஸ் தான் இவங்க. எவிடன்ஸ்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா புரியும். இந்த பீயிங்ஸை இப்போ சும்மா ஒரு வேஷம் கட்டி நிற்க வச்சுருந்தாங்க அப்படின்னா இது பியூர் ட்ராமா, சும்மா ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் ஹைலி அட்வான்ஸ் டெக்னாலஜி உண்மையிலே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏன்ஷியன் டெக்னாலஜி. அது யாரோ ஒருத்தவங்க உருவாக்கிட்டு போயிட்டாங்க. உண்மையிலே இவங்க வந்து நல்லவங்க உருவாக்கிட்டு போயிட்டாங்க. அந்த டெக்னாலஜியை எடுத்துக்கிட்டு இவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணி இந்த மாதிரி பீயிங்ஸை திரும்ப உருவாக்கி இவங்களே வந்து க்ளோனிங்கோ இல்லை ரோபோட்டிக்ஸோ இப்போ இல்லாத டெக்னாலஜியே இல்லை, எதை வேணால் க்ரியேட் பண்ணி இப்படி கூட நிற்க வைக்கலாம், இல்லை வேஷம் கட்டி கூட நிற்க வைக்கலாம் ஒரு மனுஷனுக்கு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இல்லை ஒரு சிஜிஐ ஃபோட்டோவை கூட இருக்கலாம், இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படி கூட நிற்க வைக்கலாம். நீங்கள் இந்த மார்வலில் சீக்ரெட் இன்வேஷன் ஒரு சீரீஸ் இருக்குது. நிறைய பேர் அந்த மார்வலில் அந்த சீக்ரெட் இன்வேஷன் சீரீஸ் போய் பாருங்கள். அந்த சீக்ரெட் இன்வேஷன் சீரீஸ் வந்து வேணும்ட்டே இதுக்காகவே விட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அது மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் வரும். நிக் ஃபியூரின்ற ஒருத்தர் வந்து இந்த சீக்ரெட் இன்வேஷன் சீரீஸில் என்ன பண்ணுவார் அப்படின்றது தான். சீக்ரெட் இன்வேஷன்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சீக்ரெட்டாக ரகசியமாக நம்மளே ஒட்டி மனிதன் போலவே சில ஸ்பீசிஸ், ஏலியன் ஸ்பீசிஸ், ஸ்க்ரல்லுன்ற ஏலியன் ஸ்பீசிஸ் இங்கே இருக்காங்க அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. இது ரியலாக வேர்ல்டில் நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றத நான் அப்போ ரொம்பவே ஹோப் பண்ணி ட்ரஸ்ட் பண்ணேன். இப்போ ரியலாகவே வந்து 2-3 வருஷத்தை கழித்து பார்க்கும்போது இந்த நியூஸ் வருது. இப்படி இருக்கும்போது ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ் இருக்காங்க அப்படின்னும் போது இது ட்ராமாவாக ரியலான்றது மக்கள் நீங்கள் தான் சொல்லணும். எனக்கே தெரில மக்களுக்கு தெரியுமா அப்படின்றதெல்லாம் தாண்டி மக்களுக்கு வந்து அறிவு வச்சு யோசிக்கணும். ஒருத்தருக்கும் ஒரு தியரிஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் நமக்கு இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்கும். பட் எங்கேயோ ஏதோ ஒரு பிளானிங் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. நியூ வேர்ல்டு ஆர்டர்ன்ற ஒரு கவர்மெண்ட் வரப்போகுது. ஒரே கவர்மெண்ட், ஒரே ஆட்சி, ஒரே விதமான கோட்பாடு, ஒரே விதமான டிசிப்ளின், ரூல்ஸ். ஒருவேளை அது வந்தால் நல்லா இருக்குமா வேர்ல்டு? அதனால் எக்கனாமிக் நல்லா இருக்குமா? இல்லை அதனால் வந்து எல்லோரையும் அழிக்க போகிறாங்களா? எதுவுமே தெரியல. இது பீப்புள் தான் வந்து யோசிச்சு சொல்லணும். இப்போ ஏலியன்ஸ் அப்படின்னோடனே வந்து ஏலியன்ஸ்னால் அந்த வேர்டே வந்து காமெடி ஆகிடுச்சு இப்போது. இப்போ ஏலியன்ஸ் இருக்காங்கப்பா, நம்புங்கப்பா, கெஞ்சுறாங்க, நம்புங்க, ஏலியன்ஸ் இருக்காங்க நம்புங்க அப்படின்னு. முன்னாடி ஏலியன்ஸ் இருக்காங்கன்னு மக்கள் சொன்னால் ஏலியன்ஸ்லாம் கிடையாது,
அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கவர்மெண்ட்டு இப்போ ஏலியன்ஸ் இருக்குன்னு சொல்லுது. ஸோ இதில் எப்படி நம்மளே எடுத்துக்கிறதுன்னு புரியல. இந்த ஒரு பெரிய கன்ஃபியூஷனோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். எனக்கே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ ட்ரம்ப் அவர்கள் அடுத்து இவங்க இந்த கான்ஸ்டிடியூஷனில் வர லீடர்ஸ் எல்லாருமே என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ட்ரம்ப் மட்டும் கிடையாது, ட்ரம்ப்போட கான்ஸ்டிடியூஷனில் வர லீடர்ஸ், நிறைய அஃபீஷியல்ஸ், இந்த செக்ரட்டரிஸ், இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யூஏபியில் ஒர்க் பண்ணுறவங்க, பென்டகனில் ஒர்க் பண்ணுறவங்க, ஜென்ரல் கூட பேசியிருக்காரு. இவங்கெல்லாம் சொல்கிற ஒரே பாயிண்ட்டு, சில அட்மிரல்ஸ், அதுக்கப்புறமா வந்து சில பைலட்ஸ், இவங்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்ததாகவும் பேசியிருக்காங்க. முன்னாடி பேசினப்போ அவங்கள போட்டு தள்ளியிருக்காங்க. இப்போ பேசும்போது அவங்களாம் ஆதரிக்கிறாங்க. ஒருவேளை முன்னாடி இந்த கவர்மெண்ட் அப்படியா இப்படியான்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், இந்த கவர்மெண்ட்டை யாரால ரூல் பண்ணப்படுதுன்றதும் நமக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி என்னடா இதுன்னு ரொம்ப நம்ம இழுத்து யோசித்தோம் அப்படின்னா, அப்போது ஏலியன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு கவர்மெண்ட் இன்றைக்கி ஏலியன்ஸ் இருக்குது நம்புங்க அப்படின்னு கெஞ்சுற அளவுக்கு வந்துச்சு. அப்போ இதில் என்ன இருக்குது? ஏதோ ஒரு கேள்வி இதில் வந்து நம்ம மர்மமாகவே தான் முடியுது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி எப்போ பேசினாலும் ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் எனக்கே ஒரு ஆன்சர் கிடைக்கல. பிகாஸ் இவங்க என்ன தான் பண்ண போகிறாங்க, வாட் இஸ் ஹிடன் இன் திஸ், பிகாஸ் புரியல. இவ்வளோ பெரிய ஒரு டாப்பிக்கை ஒரு ஃபோட்டோ மூலிமா வெளியே விட்டுட்டு அதை டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் இவ்வளோ பெரிய ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது ரியலாக வந்து டிஸ்ட்ராக்ஷனாக நான் பார்க்கல. இது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தேர் பிளானிங். இன்கேஸ் அது ஏலியன் இன்வேஷனாகவே இருந்தாலும் சம்திங் பிக் வில் டெஸ்ட்ராய் எவ்ரி திங். அந்த ஒரு லீடர் சொல்லியிருக்காரு, ஒரு ஜென்ரல் செக்ரட்டரி சொல்லியிருக்காரு, ஒரு ஆப்பிளில் நீங்கள் வந்து ஒரு குழந்தை ஒரு பைட் எடுக்கும் பார்த்துருக்கீங்களா, குழந்தை எவ்வளோண்டு சாப்பிடும், ஒரு ஆப்பிள் இவ்வளோ தான் சாப்பிடும், இவ்வளோ ரொம்ப மைன்யூட். ஆனால் ஆப்பிள் இவ்வளோ பெருசு இருக்கும். ஏலியன்ஸை பற்றி இப்போதைக்கு இவ்வளோண்டு தான் ஒரு குழந்தை சாப்பிட்ருக்கு, இன்னும் ஆப்பிள் சாப்பிடாதது நிறைய இருக்குது. இவங்க எல்லாத்தையும் ஆப்பிளோட கம்பேர் பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ மக்களை நீங்களாவது வந்து ஒழுங்காக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், என்ன தான் இங்கே பிரச்சனை, என்ன தான் ஓடிட்டுருக்கு. பிகாஸ் வந்து இந்தியாவில் இருந்துட்டு ஏலியன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. அடிக்கடி தமிழ்நாட்டில் அடிக்கடி வந்து யூஎஃப்ஓ பறக்குதுன்னெலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ சீக்ரெட்டாக ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மைங்க, உண்மையிலே ஏலியன்ஸ் இருந்திருக்காங்க, இப்போயும் இருக்காங்க. ஆனால் அவங்க தான் இவங்களா அப்படின்றதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. பிகாஸ் எனக்கே தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், என்னன்றது அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான கான்டென்ட்ஸ், எக்ஸைட்டிங்கான ஒரு வீடியோஸை வந்து நிறைய நம்ம போட போகிறோம். ஸோ இதெல்லாம் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேக்ரவுண்டில் நிறைய கான்டென்ட்டை நம்ம வந்து போட போகிறோம். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஏதோ வந்து யூஎஃப்ஓ இருக்குது நம்புங்க நம்பாதீங்க அப்படின்னு கூட நான் சொல்லலை. ஏலியன்ஸ் உண்மையிலே ஆப்வியஸாக இருக்காங்க. எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் ஹைலி அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன் ஸ்பீசிஸ்லாம் இன்னும் பூமியில் இருக்குது. அது வந்து இப்போ நீங்கள் பிளாக் பந்தர் படத்தில் பார்க்குற மாதிரி ஹிடன் சிவிலைசேஷன்ஸ். ஆனால் அதுதான் அப்படின்றது, இந்த வாழைப்பழம் தான் அதுதான் இது அப்படின்றதுக்கு நமக்கு தெரியல, பதிலே கிடைக்கல. ஸோ இதுதான் நான் சொல்கிற ஒரு பாயிண்ட். அதுக்குன்னு ஏலியன்ஸ் இல்லைன்னு சொல்கிறது முட்டாள்தனம். இருக்காங்க, ஆனால் அவங்க தான் இவங்கன்றது எனக்கு டவுட்டு. ஸோ இவ்வளோ தான் நான் சொல்ல போனேன். ஸோ வீடியோ விட்டு விடைபடுறேன். எல்லாருமே வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய கான்டென்ட் கிரியா சம்மந்தப்பட்டும் இந்த மாதிரி அடிக்கடி பிரேக்கிங் நியூஸ் வரப்போ இந்த மாதிரி கான்டென்ட்டை நான் வந்து போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். See you later. Bye bye.